இன்னைக்கு தலைவர் அவர்களால உங்களிடத்துல அண்ணன் சண்முகம் அவர்களை ஒப்படைச்சிருக்கிறாங்க. வர்ற சட்டமன்ற தேர்தலில் மிகப்பெரிய வாக்கு வித்தியாசத்துல உதயசூரியன் சின்னத்துல வாக்களிச்சு, சத்தமா சொல்லுங்க எந்த சின்னம்? உதயசூரியன் சின்னத்துல வாக்களிச்சு அண்ணன் சண்முகம் அவர்களை மிகப்பெரிய வெற்றி பெற்று நீங்க சட்டமன்றத்துக்கு அனுப்புவீங்களா? நிச்சயம் செய்வீங்களா? சென்ற சட்டமன்ற தேர்தல் பொழுது அரூர் சட்டமன்ற தொகுதி நாம வெற்றி வாய்ப்பை இழந்துட்டோம். போன முறை செஞ்ச தப்ப இந்த முறை நிச்சயம் செய்யக்கூடாது. அண்ணன் சண்முகம் அவர்களை தேர்வு செஞ்சிருவீங்களா? அவரை வெற்றி பெற வச்சிருவீங்களா? போன முறை கிட்டத்தட்ட 30,000 வாக்கு வித்தியாசத்தில் தோல்வி தருவிட்டோம். இந்த முறை குறைஞ்சது 30,000 வாக்கு வித்தியாசத்தில் உதயசூரியன் சின்னத்தில் அண்ணன் சண்முகம் அவர்களை நீங்க வெற்றி பெற வைக்கணும். செய்வீங்களா? இன்னைக்கு உங்களை எல்லாம் சந்திச்சு நான் வாக்கு கேட்க வந்திருக்கேன். ஆனா உங்களுடைய எழுச்சியோ வரவேற்பையும் பார்க்கும் போது நிச்சயம் இந்த சட்டமன்ற தேர்தலில் வர்ற 23ஆம் தேதி தேர்தல் இன்னைக்கு தூக்கி போடுங்க. இன்னைக்கு 31ஆம் தேதி, இன்னும் நம்முடைய கைகளில் 24 நாட்கள் இருக்கு. இந்த 24 நாட்களும் நாம தொடர்ந்து இதே மாதிரி பிரச்சாரம் பண்ணி உதயசூரியன் சின்னத்துல அண்ணன் சண்முகம் அவர்களை வெற்றி பெற வைக்கணும். செய்வீங்களா? அதுக்கு முன்னாடி 2021 சட்டமன்ற தேர்தலில் நாம தலைவர் சொன்ன வாக்குறுதி அத்தனையும் நிறைவேற்றிருக்கிறோம். அந்த தைரியத்தோட இன்னைக்கு மக்களை சந்திக்க வந்திருக்கிறோம். சில திட்டங்களை மட்டும் உங்களுக்கு ஞாபகப்படுத்த விரும்புறேன். பேசி முடிச்சிடறோம். சரி, பேசி முடிச்சிட்டு வரமா. முதல்ல போன சட்டமன்ற தேர்தலில் நம்முடைய தலைவர் அவர்கள் சொன்ன வாக்குறுதி, முதலமைச்சரான அவர் போட்ட முதல் கையெழுத்து மகளிருக்கான விடியல் பயண திட்டம், கட்டணமில்லா பேருந்து திட்டம். இன்னைக்கு பல மகளிர் இந்த திட்டத்தில் பயன்பெற்றிருக்கிறாங்க, வேலைக்கு போறாங்க. ஒவ்வொரு மகளிரும் மாசம் கிட்டத்தட்ட 900 ரூபாயில இருந்து 1000 ரூபாய் வரைக்கும் சேமிச்சிருக்கிறாங்க. அதே மாதிரி முதலமைச்சர் காலை உணவு திட்டம், இன்னைக்கு 20 லட்சம் குழந்தைங்க, அரசு பள்ளியில் படிக்கக்கூடிய குழந்தைங்க 1ஆம் வகுப்புல இருந்து 5ஆம் வகுப்பு வரைக்கும் முதலமைச்சர் காலை உணவு திட்டத்தில் பயன்பட்டு இருக்காங்க. அதே மாதிரி அரசு பள்ளியில் படிச்சு காலேஜ் படிக்க போற அனைத்து மாணவர்களுக்கும் மாணவிகளுக்கும் புதுமை பெண் திட்டம், தமிழ் புதல்வன் திட்டம், மாசம் 1000 ரூபாய் கல்வி ஊக்கத்தொகையை நம்முடைய அரசு கொடுக்குது. 1000 ரூபாய் படிச்சீங்கன்னா 1000 ரூபாய் அரசு கொடுக்குது. அதே மாதிரி 10 லட்சம் மாணவ மாணவிகளுக்கு, கல்லூரி படிக்கிற மாணவ மாணவிகளுக்கு இலவச லேப்டாப்ப நம்முடைய அரசு கொடுத்திருக்கு. இன்னைக்கு அதிமுக விமர்சனம் பண்றாங்க, என்ன அதிமுக கொடுத்த திட்டத்தை நாம பண்றோம்னு. கிடையாது. 2019 லேப்டாப் திட்டத்தை அதிமுக அரசு நிப்பாட்டிடுச்சு. அதிமுக பள்ளிக்கூடம் போற குழந்தைங்களுக்கு, ஸ்கூல் படிக்கிற குழந்தைங்களுக்கு லேப்டாப் கொடுத்துட்டு இருந்தாங்க. ஆனா நம்முடைய அரசு நிச்சயம் கல்லூரி படிக்கிற மாணவ மாணவிகளுக்கு லேப்டாப் நிச்சயம் பயனுள்ளதாக இருக்கும். அவங்க ப்ராஜெக்ட் ரெடி பண்ண பயனுள்ளதாக இருக்கும். அவங்க நாளைக்கு ஒரு வேலைக்கு போறாங்கன்னா இந்த லேப்டாப் அவங்களுக்கு உதவிகரமா இருக்கும்னு இன்னைக்கு 10 லட்சம் மாணவ மாணவிகளுக்கு லேப்டாப்பை நம்முடைய முதலமைச்சர்கள் கொடுத்திருக்கிறாங்க. அது மட்டும் இல்ல, எத்தனையோ திட்டங்கள் உங்க எத்தனை பேருக்கு தெரியும். கலைஞர் மகளிர் உரிமை தொகை திட்டம், இன்னைக்கு ஒவ்வொரு மாசமும் 1,31,00,000 மகளிருக்கு மாசம் 1000 ரூபாய் நம்முடைய தலைவர் உரிமை தொகை திட்டத்தில் கொடுக்கிறார். கலைஞர் மகளிர் உரிமை தொகை திட்டத்தை எப்படியாவது நிப்பாட்டணும்னு ஒரு கூட்டம் முயற்சி பண்ணுச்சு. அதிமுக கூட்டமோ பாஜகவோ கோர்ட்டுக்கு போய் கேஸ் போட்டாங்க. பல மாநிலங்கள்ல இந்த திட்டத்தை நிப்பாட்டி இருக்கிறாங்க, தேர்தலை காரணம் காட்டி. நம்முடைய தலைவர் என்ன பண்ணாரு, 3 மாசத்துக்கு சேர் 3000 பிளஸ் 2000 5000 ரூபாய் நம்முடைய தலைவர் போன மாசம் மகளிர் உரிமை தொகை திட்டத்தில் கொடுத்தாரு. இந்த திட்டம் எல்லாம் தொடரணும்னா மீண்டும் நம்முடைய தலைவர் முதலமைச்சர் நாற்காலில் உட்காரணும். மீண்டும் திராவிட முன்னேற்ற கழகம் 7வது முறையா ஆட்சிக்கு அமரணும். அதை நீங்க செஞ்சு காட்டுவீங்களா? நிச்சயம் செய்வீங்களா? இந்த தொகுதியில நம்முடைய சட்டமன்ற உறுப்பினர் இல்ல போன முறை, ஆனா இந்த முறை நீங்க அண்ணன் சண்முகம் அவர்களை நிச்சயம் ஜெயிக்க வைப்பீங்கன்ற நம்பிக்கை எனக்கு இருக்கு. நம்ம சட்டமன்ற உறுப்பினர் இல்லைனாலும் இந்த அரூர் பகுதிக்கு என்னென்ன திட்டங்கள் செஞ்சிருக்கிறோம், சுமார் 400 கோடி ரூபாய் மதிப்பில் தர்மபுரி அரூர் சாலை, திருவண்ணாமலை அரூர் சாலை, இந்த 2 சாலைகளும் இன்னைக்கு 4 வழி சாலைகளா மேம்படுத்தப்பட்டிருக்கு. அரூர் அரசு தலைமை மருத்துவமனையில புதிய கட்டிடங்கள் கட்டப்பட்டிருக்கு. சித்தேரி மலையில
18 கிராமங்களுக்கு இப்பதான் புதுசா நம்ம சாலைகள் போட்டு கொடுத்திருக்கிறோம். தீர்த்தகிரீஸ்வரர் கோயில் இன்னைக்கு சுற்றுலா தலமா அறிவிக்கப்பட்டிருக்கு. 1 கோடி ரூபாய் மதிப்புள்ள மொரப்பூர், அரூர் பகுதிகளில் 7 புதிய குழந்தைகள் மையம் திறக்கப்பட்டிருக்கு. செல்லம்பட்டி ஊராட்சி கோணம்பட்டியில 6 கோடி ரூபாய் மதிப்பீட்டுல புதிய ITI கல்லூரி திறக்கப்பட்டிருக்கு. இது தவிர இன்னைக்கு பல்வேறு கோரிக்கைகளை உங்களுடைய வேட்பாளர் நம்மகிட்ட சொல்லியிருக்கிறார். ஈட்டியாம்பட்டி, நம்மியம்பட்டி, சமண்டலில் உள்ள ஆதி திராவிடர் பகுதிகளில் சமுதாய நலக்கூடம் தேவைங்கிற கோரிக்கை. ஈச்சம்பட்டி, ஈச்சம்பாடி, சமண்டாலி ஊர்களுக்கு ஆரம்ப சுகாதார நிலையங்கள் தேவை. கொங்கரப்பட்டியில் உள்ள அட்டக்குட்டை ஏரியை தூர்வாரணும். அம்பேத்கர் நகர் பகுதியில் 3 லட்சம் லிட்டர் கொள்ளளவு கொண்ட மேல்நிலை நீர்த்தேக்க தொட்டி, ஓவர் டேங்க். கூக்கடம்பட்டியில கால்நடை மருத்துவமனை. மருதிப்பட்டி ஆதி திராவிடர் பகுதியில் ஒரு லைப்ரரி வேணும்னு கோரிக்கை. கம்பைநல்லூர்ல பேரூர் பகுதியில ஒரு ஃபயர் சர்வீஸ் தீயணைப்பு நிலையம் தேவைன்னு கோரிக்கை. இந்த கோரிக்கைகள்லாம் உங்களுக்கு ஒரு உறுதிமொழி கொடுக்கிறேன். நிச்சயம் சண்முகம் அவர்களை தேர்வு செஞ்சு நீங்க சட்டமன்ற உறுப்பினராக அமைச்சீங்கன்னா நம்முடைய திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி அமைஞ்சோடனே உங்க அத்தனை கோரிக்கைகளையும் நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் நிறைவேற்றி தருவாரு. இந்த கோரிக்கைகள்லாம் நிறைவேற்றணும்னா உதயசூரியன் சின்னத்துல 23ஆம் தேதி நீங்க வாக்களிச்சு அண்ணன் சண்முகம் அவர்களை மிகப்பெரிய வாக்கு வித்தியாசத்தில் ஜெயிக்க வைக்கணும். செய்வீங்களா? இது மட்டும் இல்ல, இன்னைக்கு பல்வேறு வாக்குறுதிகளையும் நம்முடைய அரசு கொடுத்திருக்கு. என்னென்ன வாக்குறுதிகள்? மகளிர் உரிமை தொகை இதுவரைக்கும் 1000 ரூபாய் கொடுத்துட்டு இருக்கிறோம். நம்முடைய திராவிட மாடல் 2.2 ஆட்சி அமைஞ்சோடனே உரிமை தொகை 1000 ரூபாயில இருந்து 2000 ரூபாய் உயர்த்தி தரப்படும். காலை உணவு திட்டம் இப்ப வரைக்கும் 1ஆம் வகுப்புல இருந்து 5ஆம் வகுப்பு வரை படிக்கக்கூடிய மாணவர்கள், இனிமே 1ஆம் வகுப்புல இருந்து 8ஆம் வகுப்பு வரை படிக்கக்கூடிய அனைத்து குழந்தைகளுக்கும் முதலமைச்சர் காலை உணவு திட்டம். அதே மாதிரி புதுமை பெண் திட்டம், தமிழ் புதன் திட்டம், கல்வி ஊக்கத்தொகை 1000 ரூபாயில இருந்து 2000 ரூபாய் 1500 ரூபாய் உயர்த்தி தரப்படும். முதியோர் உதவித்தொகை OAP பென்ஷன் தொகை இன்னைக்கு 1200 ரூபாயில இருந்து 2000 ரூபாய் உயர்த்தி தரப்படும் நம்முடைய தலைவர் வாக்குறுதி கொடுத்திருக்கிறார். அதே மாதிரி மாற்றுத்திறனாளிகளுக்கான OAP ஓய்வூதியம் 1500 இருந்து 2500 ரூபாய் உயர்த்தி தரப்படும். 50 லட்சம் இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்பு வழங்கப்படும். அடுத்த 5 ஆண்டுகள்ல 35 லட்சம் மாணவ மாணவிகளுக்கு புதுசாக லேப்டாப் திட்டம் கொண்டு வரப்படும். நெல் கொள்முதல் குவிண்டாலுக்கு 3500 ரூபாயாக நிர்ணயிக்கப்படும். மகளிர் சுய குழுக்களுக்கு 5 லட்சம் வரைக்கும் எந்தவித கேரண்டியும் இல்லாம கடன் உதவி வழங்கப்படும். அடுத்த 5 ஆண்டுகள்ல கலைஞர் கனவு இல்லம் திட்டத்தில் 10 லட்சம் வீடுகள் கட்டி முடிக்கப்படும். இதையெல்லாம் மீறி இன்னொரு முக்கியமான வாக்குறுதியை தலைவர் கொடுத்திருக்கிறார். உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், அதுதான் இல்லத்தரசி திட்டம். ஆட்சி அமைஞ்ச உடனே எல்லா மகளிருக்கும் ஒவ்வொரு வீட்டுக்கும் 8000 ரூபாய் மதிப்புள்ள ஒரு கூப்பன். அந்த கூப்பனை வச்சு உங்க வீட்டுக்கு தேவையான எந்த விதமான எலக்ட்ரானிக் சாதனங்கள் எது வேணாலும் வாங்கிக்கலாம். டிவி வேணுமா டிவி, ஃப்ரிட்ஜ் வேணுமா ஃப்ரிட்ஜ், மிக்சி வேணுமா மிக்சி, இப்படி எந்த விதமான மின் சாதனத்தையும் நீங்க அதுல வாங்கிக்கலாம். இதெல்லாம் நிச்சயம் நிறைவேற்றணும்னா மீண்டும் திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சி அமைக்கணும். மீண்டும் நம்முடைய தலைவர் அவர்கள் முதலமைச்சர் நாற்காலில் உட்காரணும். நம்முடைய அரசு இந்த கடந்த 5 வருஷத்துல இத்தனை திட்டங்களை செஞ்சதுனாலதான் இன்னைக்கு தமிழ்நாட்டிலேயே இந்தியாவிலேயே தமிழ்நாடு நம்பர் 1 ஸ்டேட்டாக, நம்பர் 1 மாநிலமாக இன்னைக்கு 11.19% வளர்ச்சியோடு முதல் இடத்துல நம்முடைய தமிழ்நாடு வந்திருக்கு. இத்தனை திட்டங்களை செஞ்சிருக்கிறோம். ஆனா ஒன்றிய அரசு நமக்கு கூட நிக்குதா? நம்ம கேட்கிற நிதியை கொடுக்கறாங்களா? ஒன்றிய அரசு கொடுக்கறது இல்ல. தமிழ்நாட்டுக்கு எந்த திட்டத்தையோ கொடுக்கறாங்களா? கொடுக்கறது இல்ல. ஆனா இதையெல்லாம் மீறிதான் நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் மக்களுக்கு என்னென்ன தேவைங்கிறத பார்த்து பார்த்து நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் செஞ்சிட்டு இருக்கிறாங்க. இது தொடரணும். மீண்டும் அதிமுக அடிமை ஆட்சியை தமிழ்நாட்டுக்குள்ள விட்டுறக்கூடாது. இன்னைக்கு அதிமுக மோடியும் அமித்ஷாவையும் கூட்டிட்டு வராங்க. பிரதமர் மோடி அவர்களும் அமித்ஷாவும் வராங்களே, தமிழ்நாட்டுக்கு வராங்களே தவிர தமிழ்நாட்டுக்கான திட்டங்கள் ஏதாவது வருதா? தமிழ்நாட்டுக்கான நிதி வருதா? எதுவும் வர்றதில்லை. தமிழ்நாட்டுக்கு எதுவும் செய்யாத பாஜகவை தமிழ்நாட்டிலிருந்து அப்புறப்படுத்தணும். நாம அதிமுகவுக்கு போடுற ஓட்டு பாஜகவுக்கு போடுற போட்டு. இந்த தேர்தல் நீங்க ஞாபகம் வச்சுக்கோங்க, இது தமிழ்நாட்டுக்கும் டெல்லிக்குமான தேர்தல். மோடியா தமிழ்நாடான்னு பார்க்கக்கூடிய தேர்தல். நாம ஒவ்வொரு முறையும் டெல்லியை ஓட ஓட விரட்டி இருக்கோம். மோடியும் அமித்ஷாவையும் ஓட ஓட விரட்டி இருக்கிறோம். இந்த தேர்தலில் மீண்டும் மோடியும் அமித்ஷாவையும் ஓட ஓட விரட்டுங்க. ஊர்ல ஒரு பழம் சொல்லுவாங்க, ஜாடிக்கு ஏத்த மூடி அப்படின்னு. இன்னைக்கு அதே மாதிரி மோடிக்கு ஏத்த ஒரு அடிமை எடப்பாடி பழனிசாமி கிடைச்சிருக்கிறார். அவங்களுக்கு
முரட்டு பக்தர் பார்த்திருக்கீங்க, முரட்டு தொண்டர் எங்கேயாவது பார்த்திருக்கீங்களா? எடப்பாடி பழனிசாமி மாதிரி ஒரு முரட்டு அடிமைய, அப்படிப்பட்ட ஒரு முரட்டு அடிமைய இந்த தேர்தலோட விரட்டி விடுங்க. 10 தோல்வி பழனிசாமிய மொத்த தோல்வி பழனிசாமி ஆக்கி அடிச்சு விரட்டி விடுங்க. செய்வீங்களா? நிச்சயம் செய்வீங்களாமா? உங்களை எல்லாம் மீண்டும் நான் அன்போடு கேட்கிறேன், பண்போடு கேட்கிறேன், பாசத்தோடு கேட்கிறேன், உரிமையோடு கேட்கிறேன், உங்கள் வீட்டு பிள்ளையாக இருந்து கேட்கிறேன், தலைவருடைய மகனாக இருந்து கேட்கிறேன், இன்னும் அன்போடு பாசத்தோடு உணர்ச்சியோடு சொன்னா கலைஞருடைய பேரனாக இருந்து கேட்கிறேன். அண்ணன் சண்முகம் அவர்களுக்கு உதயசூரியன் சின்னத்தில் வாக்களிச்சு வர 23ஆம் தேதி மிகப்பெரிய வெற்றியை நீங்க தேடி தரணும். செய்வீங்களா? நிச்சயம் பண்ணுவீங்களா? உங்களுடைய அன்புக்கும் வரவேற்புக்கும் மீண்டும் நன்றி நன்றி நன்றி. ஆதரிப்பீர். உதயசூரியன், உதயசூரியன், உதயசூரியன்.